सुभगश्चित्रकूटोऽसौ गिरिराजोपमो गिरिः तस्मिन् वसति काकुत्स्थः कुबेर इव नन्दने. வால்மீகி ராமாயணத்தில் உள்ளது இந்த ஸ்லோகம். அயோத்தியா நகரத்திலிருந்து புறப்பட்ட ராமன் இறுதியில் சித்திரகூடத்தை வந்து அடைந்து சில காலம் தங்குகிறார். அங்குதான் பரதன் ராமனை சந்தித்து ராஜ்யத்தை சமர்ப்பித்து திரும்ப நாட்டுக்கு எழுந்துள்ள வேண்டும் என்று கேட்டார். ஆனால் ராமன் வர மறுத்து பாதுகையை கொடுத்து அனுப்பினார். அயோத்தியை நகரம், சித்திரகூட்டம் கிரி, அதாவது மலை. ராமன் அயோத்தியில் வாழ்ந்ததை விட சித்திரகூட்டத்தில் மேலும் ஆனந்தத்தோடே வாழ்ந்தானாம். குபேரன் தன்னுடைய பட்டணத்தில் எப்படி மேனாணிப்போடே இருந்திருப்பரோ அதைப் போலத்தான் ராமனும் சித்திரகூட்டகிரியில் இருந்தான். தற்போது நாம் பெங்களூரிலிருந்து மைசூர் போகும் மார்க்கத்தில் சுமார் 30 மைல் தொலைவில் இருக்கும் ராமகிரியை அடைந்துள்ளோம். கீழே நகரத்தில் உள்ள ராமரை தரிசித்தோம். தற்போது மலையேறி வருகிறோம். ரொம்ப ஆச்சரியமான இயற்கை சூழல். சுமார் 300 படிக்கட்டுகள் இருக்கலாம், சற்றே மேலே இருக்கலாம். இந்த கிரி, அதாவது மலை, சில காலத்துக்கு முன்பு ஒரு சில கழுகுகள் மட்டுமே மிஞ்சி இருக்கிறபடியால் கழுகுகளுக்கு சரணாலயமாய், அதனால் பாதுகாக்கப்பட்ட இடமாய் அரசாங்கத்தால் அறிவிக்கப்பட்டுள்ளது. கழுகுன்னு சொல்லும் போதே ராமரோடே தொடர்பு கொண்டது என்பதை நாம் அறிகிறோம். ஜட்டாயு மகாராஜர் தான் சீதையை காப்பதற்காக போராடி உயிர் துறந்தார். ஆகவே ராமகிரியில் கழுகுகளின் சரணாலயம் ஏற்பட்டது கழுகரசனே ராமன் திருவடிகளில் சரணம் புகுந்தா போலே. அடுத்து நாம் மலையேறி வருகிறோம். கோயிலுக்கு நேர் எதிர்த்தாற் போல் 7 சிகரங்கள், மலை முகடுகள் தரிசனம் கொடுக்கின்றன. இதை பற்றி இங்கே ஒரு சரித்திரம் நிலவுகிறது. நைமிஷாரண்யத்தில் நாரதர் சப்த ரிஷிகளையும் சந்தித்தார். கஷ்யபர், அத்ரி முதலான ரிஷிகள். அவர்கள் எங்கு தவம் புரிய வேண்டும் என்று கேட்க நாரதர் ராமகிரியை சொன்னார். அனைவரும் இங்கு வந்தார்கள். இங்கு எழுந்தருளியிருக்கும் ராமனை தரிசித்தார்கள். ஆனால் தவம் பண்ண மாட்டாமல் அப்படியே உருகி கெட்டியாகி கல்லாக சமைந்து நின்றார்கள். நாம் அதிகமான மனசுக்கு சிந்தனைக்கு ஆளானாலோ ஆனந்தமான அனுபவம் பெற்றாலோ கல்லாகி போனார்கள், கல்லை போல் நின்றார்கள் என்று சொல்லுவோம். சலனமே இல்லை, பேச்சு மூச்சில்லை. அதை போலத்தான் சப்த ரிஷிகளும் ஒரு கல்லை போல் உறைந்து நின்ற இடம் சப்த ரிஷிகளுடைய பாறையாய் கல்லாகவே இங்கு கொண்டாடப்படுகிறது. பாறைக்கு நேர் எதிர்த்தாற் போலே ராமனின் திருநாமத்தை தாங்கும் ராம தீர்த்தம். இங்கே ராம தீர்த்தம், அங்கத தீர்த்தம், வேத புஷ்கரணி, இப்படி மொத்தம் 8 தீர்த்தங்கள் உள்ளன. அதில் ராம புஷ்கரணி, ராம தீர்த்தத்தை சேவித்துக் கொள்ளுகிறோம். இந்த இடம் நாம் பெருமான் சேவிக்கவும் வரலாம், இயற்கை காட்சிகளோட நிம்மதியாக ஒன்று இருக்க வேணுமானால் மிகச்சிறந்த இடம். பெங்களூரு நகரம் பரபரப்பு மிகுந்த நகரம். அதிலிருந்து ஓர் விடுதலை வேண்டும், ஆனந்தமாக கொஞ்ச நேரம் கழிக்க வேண்டும் என்று தோன்றினால் 30 மைல் கிடுகிடுவென்று புறப்பட்டு வந்து தடதடவென்று மலையேறி போனோம் என்னால் பெருமான் எப்போதும் சேவை சாதிக்கிறார். மலையேறி 7 சிகரங்களை, சப்த ரிஷிகளையும் பக்கத்தில் இருக்கும் ராமதீர்த்தத்தையும் சேவித்துக் கொண்டோம். இயற்கையை வணங்கி அதை படைத்திருக்கும் ராமனை சேவிக்க போகிறோம். சில படிக்கட்டுகள் ஏறி சென்றால் கோயிலின் பிராகாரம். பிராகாரத்தை வலம் வந்து உயர்ந்த துவஜஸ்தம்பம். துவஜஸ்தம்பத்தை சேவிச்சுக்கிறோம்.
அதுவே தீபஸ்தம்பமாக விளங்குகிறது. தீபஸ்தம்பத்தின் ஓர் புறத்தில் கருடன் பெரிய திருவடி எழுந்துருளி உள்ளார். அவரையும் வணங்கிக் கொண்டோம். இனி சன்னிதானத்துக்குள்ளே செல்வோம். சுக்ரீவனால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட ராமனிவர் காண்போம். பெருமானுடைய அருளோடே இப்போது அயோத்தியா காண்டத்தின் அடுத்த 40-41வது சர்க்கத்தை பார்ப்போம். பதாதினௌச்ச யானார்கா வதுர்கார்கௌ சுகோசிதௌ திருஷ்டுவா சஞ்சோதயாமாச சீக்கிரம் யாகீதி சாரதிம். பகவான் ராமன், சாரதியே, சுமந்திரரே, சீக்கிரமாக போம் என்று கூறுகிறார். ஆனால் மக்களோ, சுமந்திரரே சீக்கிரம் போக வேண்டாம், சற்றே நில்லும், நாங்கள் மற்றொரு முறை கடைசியாக ராமனை தரிசித்துக் கொள்ளுகிறோம் என்கிறார்கள். நாஸ்ரௌஷமிதி ராஜானம் உபாலப்தோபி வக்ஷசி சிரம் துக்கஸ்ய பாபிஷ்டம் இது ராமஸ்தம் அப்ரவீத். அப்போது ராமன் கௌசல்யை விட்டு பிரிந்ததினாலே மிகவும் துன்பப்பட்டார். யார் தயரதனை காப்பார்கள்? கௌசல்யக்கு யார் ஆறுதல் சொல்லப் போகிறார்கள்? சுமந்திரரே, நீர் வெகு தூரம் என்னோடு வரவேண்டாம். சிறிது தொலைவு வந்து என்னை விடுத்து விட்டு நீர் திரும்ப வந்து நாட்டில் தாயையும் தந்தையும் பார்த்து கொள்ளும். நவர்த்தத ஜனோராஜ்ஞா ராமம் கிருத்வா பிரதட்சிணம் மனசா பியாசுவேகேன ந நிவர்த்தத மானுஷம். மக்கள் நெடுந்தொலைவுக்கு ராமனோட கூட போவோம், அவனோடையே காட்டில் வாழ்வோம் என்கிற எண்ணத்தோடு தான் புறப்பட்டார்கள். ஆனால் தேர் வேகமாக போனபடியால் அந்த வேகத்தில் தொடர முடியவில்லை. அதோடு இல்லாமல் மனதளவில் ராமனை தேக்கிக் கொண்டு நாட்டுக்கு திரும்புகிறார்கள். வாசல் வரை வழி அனுப்ப வந்தார்கள் மக்கள். தசரதனும் ராமன் போன வழியிலேயே விழிய வைத்து வழிமேல் விழி வைத்து எங்கு போகிறான்னு பார்த்து கொண்டு வெகு தூரத்துக்கு தொடர்ந்தார். ஆனால் மக்கள் அவரை தடுக்கிறார்கள். வசிட்டர் முதலான மகர்ஷிகள் எல்லாம், இப்படி செய்யக்கூடாது தசரதா, ஒருத்தரை நாம் வழி அனுப்புகிறோம் என்னால் ரொம்ப தூரம் போய் வழி அனுப்பக்கூடாது, சிறிது தொலைவுக்கு போய் வழி அனுப்பிவிட்டு வந்துவிட வேண்டும் என்றார்கள். மனசா பியாசுவேகேன நன்யவர்த்தத மானுஷம் யமிச்சேத் புனராயாதம் நைனம் தூரம் அனுவ்ரச்சேத் இத்தியமாத்யா மகாராஜம் ஊச்சுர் தசரதம் வசக. மந்திரிகள் எல்லாம் தசரதனிடத்தே வேண்டுகோள் வைக்க தசரதன் வேறு வழியற்று கிட்டத்தட்ட மயங்கிய நிலையில் உள்ளே நுழைகிறான். தேஷாம் வசக சர்வகுணோபபன்னஹ பிரஸ்வின்னகாத்ரஹ பிரவிஷண்ண ரூபஹ நிஷம்ய ராஜா கிருபணஸ்ஸ பார்யஹ வியவஸ்திதஸ்தம் சுதமீக்ஷமாணஹ. இனி நம் ராமன் நமக்கு கிடைக்க மாட்டான் என்று தசரதனுக்கு புரிய வேறு வழியின்றி வருத்தத்தோடே திரும்புகிறான். அடுத்த சர்க்கம் 41வது சர்க்கம். அங்கிருக்கும் அனைவரும் துன்பப்படுகிறார்கள், நகரமே கலங்குகிறது. அதை அடுத்து கூறுகிறார். தஸ்மின்ஸ்து புருஷ வியாக்ரே நிஷ்கிராமதி கிதாஞ்சலோ ஆர்த்த சப்தோகி சஞ்சக்ஞே ஸ்ரீணாம் அந்தப்புரதே மகான். அப்போது தசரதனுடைய மற்ற மனைவியர், எப்போதுமே ஒரு மனைவி 2 மனைவியர் 3 என்றிருந்தால் ஒருத்திக்கொருத்தி சண்டை வராதா? சக்களத்திகளுக்குள் சண்டை வரும். ஆனால் அங்கிருந்த அனைவரும் ஒரே குரலில், ராமன் என்ன தன் கௌசல்ய இடத்தில் மட்டுமா தாயைப் போல நடந்து கொண்டான்? நம்ம ஒத்தொத்தரையும் தாயாகத்தானே மதித்தான். ந குருத்யபிஷஸ்தோபி குரோதனீயானி வர்ஜயன் குருத்தான் பிரசாதயன் சர்வான் சமதுக்கஹாக்வகச்சதி. யார்தான் ராமநாட்ட நடக்க முடியும்? யார் அவனிடத்தில் கோபித்து கொண்டாலும் அவன் திரும்ப கோபிக்க மாட்டான். யார் துக்கத்தில் இருந்தாலும் தன் மகிழ்ச்சியாலும் அவர்களை கண்ட துக்கத்தாலும் அவர்கள் நெஞ்சையே மாற்றி விடுகிறான். தர்மியம் ததோயோ வர்த்ததே அஸ்மாசு மகாத்மா குவனுகச்சதி. இனிமே எல்லா மக்களையும் எல்லா தாயாரையும் சமமாக நினைக்கும் ராமன் கிடைப்பனா? இதை போல ஒரு சொத்து நமக்கு கிடைக்காதே. அவர் புறப்படுகிறார், இனி எப்படி வாழ்வோம்? தர்மியம் சத்யவிரதம் ராமம் வனவாசே பிரவத்யதி. தர்ம மார்க்கத்தில் இருந்தவர், சத்தியத்திலிருந்து மீறாதவர், அவர் காட்டு கேகினால் நாம் எப்படி வாழ்வோம்? இது சர்வா மகிஷஸ்தா விவத்சாயிவ தேனவக. எப்படி தன் கன்றுக்குட்டி இழந்த பசுமாடு மிகவும் தவித்து புலம்புமோ அதை போல ராமனை இழந்த பெண்டிரெல்லாம் தவித்தார்கள். ந அக்னிஹோத்ராண்யஹூயந்த சூரியசாந்தர் அதீயத. பிராமணர்கள் செய்து வந்த அக்னி காரியங்கள் நின்று போயின. சூரியன் ஆகாசத்தில் ஒளிவிடவில்லை,
மறைந்து போனார். புத்திர சோகாபிசம்தத்தா ஸ்ருத்வாசாசித் சுதுக்கிதா. அந்தந்த தாய் தன் மகனையே இழந்தா போலே தன் வீட்டிலிருந்து துன்பப்படுகிறார். திரிசங்குஹு லோகிதாங்கஸ்ய ப்ருகஸ்பதி புதாவபி தாருணாக சோமம் அபியேப்திய கிரகாஹா சர்வே வியவஸ்திதாக. ஆகாசத்தில் இருந்த கிரகங்களுக்கெல்லாம் ஒரே வருத்தம், நம்ம வேலையை நாம செய்தாக வேண்டிருக்கு. கிரகங்கள்னாலே நம்மைத்தானே குற்றம் சொல்லுகிறார்கள். வெள்ளி வந்தார், சுக்கிர தசை அடித்தது, ஓஹோன்னு வாழ்ந்தார். சனி வந்தார், சனி தசை 7 நாட்டு படித்தித்து, இப்படின்னா எல்லாரும் நம்மள சொல்றார்கள். நாம ராமனுக்கு ஒண்ணுமே பண்ணலையே, ராமனையா கிரகங்கள் துன்பப்படுத்தும்? ஆனால் ராமன் புறப்பட்டு காட்டுக்கு போய் மக்கள் அனைவரும் துன்பப்படுகிறார்களே, நம்ம பேர்ல குத்தம் வந்துடுமோ, நாம ஒண்ணும் பண்ணலையே என்று பயந்தார்கள். ராமே வனம் பிரவ்ரஜிதே நகரம் பிரச்சால தத் திசா பர்யாகுலாக. அந்த நகரமே க்ஷோபித்து கலங்கி போய் எது தெற்கு வடக்கு தெரியவில்லை. சர்வாஸ்திமிரேணேவ சம்பிருதாக. எங்கும் இருள் சூழ்ந்தது. நக்ரஹ நாசி நக்ஷத்திரம் பிரசகாசேன கிஞ்சன. நட்சத்திரங்கள் ஒளிவிடவில்லை. சரையு வேகமாக ஓடவில்லை. காற்று வீசவில்லை. அனைத்தும் ராமனை கண்ட வியசனம். அவர் புறப்பட்டார்ங்கிற வருத்தத்திலே அனைத்துமே துக்கத்தோடு இருந்தன. பாஷ்ப பரியாகுல முகா ராஜமார்க்ககதோ ஜனஹ. கண்களில் நீரோடே ராஜமார்க்கத்தில் ஜனங்கள் ராமனை பின்தொடர்ந்தார்கள். ஆனால் வெகு தூரத்துக்கு போக முடியல. அயோத்தியாயாம் ஜனஹா சர்வசுக்ரோச ஜகதீபதின் ந சூரிய தபதே லோகம். சூரியன் தன்னுடைய இயற்கையான ஒளியிலிருந்து குன்றி போனார். சர்வம் பர்யாகுலம் ஜகத் அனர்த்தின சுதா ஸ்திரீனாம் பர்த்தாரோ பிராதரஸ்ததா. ஓரொரு பெண்ணும் தன் கணவனை பார்த்து, இனி நாம் இங்கு வாழ்ந்து என்ன செய்ய போகிறோம்? நீங்கள் போவதானால் ராமன் பின்னே போங்கள், அப்படி இல்லையானால் மடிந்து போவோம். குழந்தைகளோடு நாம் இருந்து சாதிக்கப் போவதில்லை. ஏது ராமஸ்ய சுகிருதா சர்வேதே மூடச்சேதசா சோகபாரேண சாக்கிராந்தாக சயனம் நைவபேஜிரே. மக்கள் பலரும் ராமனுடைய சுகிருத்துக்கள். ஒத்தொத்தனும் ராமன் நன்னா இருக்கணும்னு விருப்பப்படுறவர். ஆகையால் அவர்களுக்கெல்லாம் புத்தி பேதலித்தா போல ஆகிவிட்டதாம். ஏது ராமஸ்ய சுகிருதா. யாரெல்லாம் ராமனுக்கு வேண்டியவர்களோ, அப்படின்னா யாரெல்லாம் இல்லை, அனைவரும். இந்த கைகேயி அதே மந்தரா இவர்கள் 2 பேரை தவிர அனைவரும் ராமனை பிரிந்து வருத்தப்படுகிறார்கள். அவர்கள் ராமனிடத்தே நல்லெண்ணம் கொண்டவர்கள். தற்போது புத்தியே பேதலித்தா போலே இப்படி ராமனை இழந்து விட்டோமே, இனி நமக்கு வாழ்க்கை இருக்குமா? ராமன் நமக்கு ஓர் உயிர், பகவான் தான் நமக்கு உயிர். நாம எதேதோ பிரிந்தால் வாழ முடியாதென்று துன்பப்படுகிறோம். ஆனால் உண்மை, பகவானை பிரிந்தால் வாழ முடியாத நிலை ஏற்பட வேண்டும். உன்னை ஒழிந்து இருப்போமா? பெருமான் இல்லாவிடில் நம்மால் வாழ்வதற்கு இயலுமா? அந்த பெருமானே பிரிகிறான். சர்வே சர்வம் பரித்யஜ்ய ராமமேவ அன்வசிந்தையன்னு. தாய்ப்பால் கொடுக்க வேண்டிய தாய்கள் கொடுக்கவில்லை. கன்றுக்கு பாலூட்ட வேண்டிய பசு பாலூட்டவில்லை. ஹோமம் செய்ய வேண்டிய அந்தணர்கள் செய்யவில்லை. இப்படி அவரவர்கள் தங்கள் தங்கள் செயலை நிறுத்தினார்கள். ததஸ்த்வயோத்யா ரஹிதா மகாத்மனா புரந்தரேணேவ மகீச பர்வதா. அயோத்தியை தன் மகாத்மாவாய் இந்திரனை இழந்த இந்திரபட்டணம் எப்படி தவிக்குமோ அதே போல அயோத்தி ராமனை இழந்து தவித்தது. சச்சால கோரம் பயசோக தீபிதா சநாக யோதாஸ்வகணா நநாதச்ச. இப்படியாய் அன்று இரவு பொழுது வந்தது. ஊரே இருண்டு கிடந்தது. மேற்கொண்டு என்ன நடந்ததுன்னு பார்ப்போம். ஒரு